ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம எளிதில் கோடீஸ்வரன் ஆவதற்கும் அது மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும், முக்கியமாக பணத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கடன்களும் தீர்வதற்கு நீங்கள் இந்த 2 வெள்ளை நிற சக்தி வாய்ந்த மகாலட்சுமி தெய்வத்திற்குரிய இந்த 2 பொருளை மட்டும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்கணுமாங்க. இது எத்தனை நாட்கள் வைக்கணும்னு கணக்கு கிடையாது. 11 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இந்த 2 பொருட்களை மாற்றிக்கிட்டு இருந்தாலுமே போதுமானது. இந்த 2 பொருட்களை நீங்கள் கடையிலிருந்து புதிதாக வாங்கி வைத்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. இது அனைவரின் வீட்டிலுமே இருக்கக்கூடிய பொருள்தான். அது அவர்களுடைய விருப்பம். உங்களால் 11 நாளுக்கு ஒரு முறை மாற்ற முடிந்தாலும் பரவாயில்லை, அல்லது ஒரு மண்டலம் 48 நாளுக்கு ஒரு முறை மாற்ற முடிந்தாலும் பரவாயில்லை. அது உங்களுடைய விருப்பம். இருந்தாலும் இந்த ஒரு பொருளை புதியதாக இருக்கக்கூடிய பொருளாக வாங்கி உங்களுடைய வீட்டில் வைக்க வேண்டுமாம். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகாரம். நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கோடீஸ்வரன் ஆவதற்கும் கோடீஸ்வர யோகமானது உங்களுக்கு வருவதற்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்குவதற்கும் இது ஒரு படிக்கட்டாக இருக்கும். நம்ம இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணினாலே போதுமா? வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? நம்ம நினைத்த மாதிரி கோடீஸ்வரன் ஆகிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் அனைவருக்குமே இருக்கும். நம்ம என்ன பரிகாரத்தை பண்ணாலுமே நம்ம விடாமுயற்சியும் நம்மளுடைய வேலையும் என்றைக்குமே விடக்கூடாது. அதை நீங்கள் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் செய்கின்ற வேலையிலேயே உங்களுக்கு அடுத்த லெவலுக்கோ அடுத்த போஸ்டிங்க்கோ அதிக சம்பளமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியானது உங்களுக்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்காம். எனவே தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க. சுத்தபத்தமாக குளித்து கொண்டு காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ உங்களோட வீட்டில் எப்பொழுது நீங்கள் விளக்கை ஏற்றுவீங்களோ ஒரு 2 கிண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. சிறிதளவு இருக்கின்ற 2 கிண்ணத்தை எடுத்துகிட்டு உங்களோட வீட்டு பூஜையில் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த 2 வெள்ளை நிற பொருள் கூறினேன் அல்லவா, அந்த 2 வெள்ளை நிற பொருட்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று மகாலட்சுமி தெய்வத்திற்கு உரிய கல்லுப்பு இருக்குல்லவா, அந்த கல்லுப்பை ஒரு கைப்பிடியோ 2 கைப்பிடியோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கிண்ணத்துலேயும் நீங்கள் சர்க்கரை இருக்கல்லவா, சீனி, நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சீனியையும் நம்ம ஒரு கைப்பிடி அல்லது 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கணும். இந்த 2 பொருளையும் நம்ம பக்கத்தில் வேறு கிண்ணத்தில் வச்சு நம்மளோட பூஜை அறையில் வச்சு நம்ம எப்பொழுதெல்லாம் சாமி கும்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இதை பூஜை அறையில் நம்ம வச்சு கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்காம். இந்த 2 வெளி நிற புள்ளிகளுக்கும் அவ்வளவு சக்தி இருக்காம். முக்கியமாக மகாலட்சுமியோட கடாட்சியம் நம்மளோட வீட்டில் உண்டாகுமா. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு பணமானது கிடைத்து விடுமா. எனவே தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் பண்ணுங்கள். பணத்தினால் கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.